ஏமா பவானி, இந்த கடித சம்பந்தமா உனக்கு யார் மேலே சந்தேகம் இருக்கா? யானைக்கு சம்பந்தப்பட்டவங்க மேலதான் எனக்கு சந்தேகமா இருக்கு. ஏன்பா சிவன்கால, இதுக்கு என்னப்பா பதில் சொல்ற? ஐயோ, எனக்கு ஒண்ணும் தெரியாதுங்க. இவர்தான் கல்யாணம் ஆகி ஜாதகத்துல கோளாறுன்னு பொண்டாட்டி விட்டு பிரிஞ்சிருக்காரு. இவத்தை விசாரிச்சு பாருங்க. டேய், உன்னை கேட்டா தெரியும் தெரியாதுன்னு சொல்லு. அதுக்காக பஞ்சாயத்துல ஏன்டா படுக்கிற விஷயத்தையெல்லாம் சொல்லு. இந்தப்பா கோவிந்தன், பஞ்சாயத்து முன்னாடி இந்த மாதிரி எல்லாம் கை நீட்டி அடிக்கப்படாது. அப்போ பஞ்சாயத்துக்கு பின்னால கூட்டிட்டு போய் கொஞ்சம் கைய குறுக்கி அடிக்கிட்டீங்களா? டேய் வாடா. இங்க பாருங்க, பின்னாடி அடிக்க போறாராம். அதெல்லாம் அப்புறம் வச்சுக்கோ. இந்த கடுதாசி சம்பந்தமா நீ என்ன சொல்ற? என்னங்க புரியாம பேசிட்டு இருக்கீங்க? ஏன் யானை என்ன போஸ்ட்மேன் உத்தியோகம் பாக்குது? வீட்டுக்கு போய் லெட்டர் கொடுக்க. அந்த பொண்ணு தான் ஏதோ விருந்தாம சொல்லுச்சுன்னா நீங்களும் வேலை மனக்கட்டு போய் ஒரு மரம் தின்ன உங்களுக்கு கிடைக்க கூடாது. பஞ்சாயத்தை கூட்டிடுறீங்க. எதுக்கியா வெட்டியா பேசிக்கிட்டு? யார் கடதாசி கொடுத்தாங்கன்னு யானை கிட்ட கேட்டா அது காமிச்சிட்டு போகுது. ஏ ராமு, உன்கிட்ட யாராவது கடுதாசி கொடுத்தாங்களா? இல்லையா? அப்படின்னா இந்த கடுதாசிக்கு உனக்கு சம்மந்தமே இல்லங்கறியா? ஐயோ, அநியாயமா போய் சொல்லுது. ஏ ராமு, உண்மையை சொல்லு. அன்னைக்கு எங்க வீட்டுக்கு வந்து ஜன்னல் வழியா நீ லெட்டர் போடல? போடலையா? தலைவரையா, அந்த துண்டு கொடுங்க. இத பாரு, நீ சத்தியமா எங்க வீட்டுக்கு வந்து ஜன்னல் வழியா லெட்டர் போடலன்னா இந்த துண்டை தாண்டு. தாண்டு. ஐயோ, இது அநியாயம், அக்கிரமம். யானை போய் சத்தியப்பட்டது நான் ஒத்துக்கவே மாட்டேன். இத பாருமா, துண்டை தாண்டி சத்தியம் பண்ண சொன்ன, பண்ணிருச்சு. அதுக்கப்புறம் ஏமா கத்துற? போமா, பஞ்சாயத்து கலையலாம். ஏய், சொல்லல. வணக்கம் சாமி. இங்க வாயா. வந்துட்டேன். சீக்கிரம் வா. என்ன சாமி, ரொம்ப நாளா இந்த பக்கம் ஆளே காணோம். ஏயா, உனக்கு கொழுப்பு தானே? அடிக்கடி சுடுகாட்டுக்கு எவனாவது வருவானாயா? உங்களை மாதிரி 4 பேர் வந்தா தானே சாமி எனக்கு 4 காசு கிடைக்கும். 4 காசுன்ட்ட மொத்தமா 100 ரூபாய் தரேன். நான் சொல்றபடி செய்யறியா? 100 ரூபாயா? ஆ. நீங்க 100 ரூபாய் தரதா இருந்தா நான் வெட்டின குழிக்குள்ள என்னையே படுக்க சொன்னாலும் நான் ரெடி. யோ, நீ ஒண்ணும் படுக்க வேணாயா. நான் பார்த்த பொண்ண என்னை ஏமாத்தி எங்க முதலாளி கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அவன் பொண்டாட்டியோட படுக்க விடாம பண்ணணும். அதுக்கு நான் என்ன செய்யணும்? நீ சோசியர் நடிச்சு அவங்களை பிரிக்கணும். எனக்கு ஜோசியம் ஈஸியா ஒண்ணும் தெரியாது சாமி. யோ, அதெல்லாம் உனக்கு எதுக்கு? நான் சொல்லி தரேன், அதே மாதிரி சொல்லு. கொஞ்சம் இரு சாமி. ஒரு கருமி பைய போன எரிஞ்சிட்டு இருக்கு. அவன் பாதியிலே ஏஞ்சாலும் ஏஞ்சிருவான். அவனை அடிச்சு படுக்க வச்சுட்டு வரேன். யோ, கருமி தானையா, சாதாரண வேக மாட்டான். வந்து அடிச்சு படுக்க வச்சிடலாம், வா. மூஞ்சில சவக்கலை வீசுது. முகமே விகாரமா தெரியுது. பூத கண்ணாடியில பார்த்தா வேற எப்படி தெரியும்? நீ கூட ஜோசியரா? சுடுகாட்டுல எரிஞ்சிட்டு இருக்கும் போது பாதியில பிச்சிட்டு வந்த போன மாதிரி இருக்க. என்ன சுடுகாடுங்கிறான்? என் வேலை இவனும் பார்த்தானா? சொல்லியா? சொல்றேன். அம்முக்குட்டி வயசு பொண்ணுக்கு மூலம். ஏண்டி இது முன்னாடியே சொல்லியிருந்தா வர்ற வழியில மருந்து வாங்கி கொடுத்துருப்பேன். நான் சொன்னது அந்த மூலம் இல்ல, நட்சத்திரம் மூலம். ஆண் மூலம் அரசாளும், பெண் மூலம் நிர்மூலம். இவன் மூலம் வந்ததுனால நீ இன்னைக்கு தப்பிச்ச. யோ, அவ ஜாதகத்தை வச்சுட்டு ஏன் ஜாதகத்தை பாரியா? சரி சாமி, சொல்றேன். என்னது சாமிங்கிறா? மரியாதை. கோவிந்தன் வயசு. என்னது மாப்பிள்ளை ஜாதகம் பொணவாடு அடிக்குது? ஆமாப்பா, மாப்பிள்ளைக்கு சூலம். டேய், என்னடா அது? அவளுக்கு மூலம்ங்கறா, எனக்கு சூலம்ங்கறா. டேய், பூதகனாலே அடிச்சு போடுவேன். அது இல்லைங்க சாமி, மாப்பிள்ளை பிறந்த நேரம் சரியில்லை, படைக்கே சூலம். இந்த சூலமும் மூலமும் சேர்ந்த காலம் சரியில்லை. அதனால நீங்க 2 பேரும் கொஞ்ச நாளைக்கு பிரிஞ்சே இருக்கணும் சாமி. நான் பிரிஞ்சிருக்கணுமோ? அம்மா, எனக்கு ஜோசியத்தில் நம்பிக்கை இல்லையா? நான் என் பர்த்தாவினை விட்டு பிரியல. சேட்டாவது லோட்டாவது பிரிஞ்சிருக்கிறது மட்டும் இல்ல, நீங்க 2 பேரும் ஒருத்தர் தொட்டவே கூடாது. மீறி தொட்டா தங்கு ஊத வேண்டியதுதான். 6 அடிக்கு 3 அடி குழி தோண்டணும். புதைச்சா 500, எரிச்சா 700. மிஞ்சி சமாதி கட்டணும்னா 2000. அதோட பஞ்சாயத்துல அனுமதியும் வாங்கணும். யோ, என்னையா அது? சாந்தி முகூர்த்தத்துக்கு நாள் பார்க்க சொன்னா சமாதி கட்டுறதுக்கு நீ ஐடியா சொல்ற? நீ என்னையா ஜோசியர்? ஜாதகம் அப்படி இருக்கே. நீங்க 2 பேரும் 6 மாசம் 3 நாள் பிரிஞ்சே இருக்கணும். என் பேச்ச மீறின நீ புகை விட்டுருவ. புகை விடுறதுக்கு நான் என்ன பாயிலர் ஐயா? அதுல என்ன சுடுகாட்டுல வரும்ல போக, அத சொல்றாரு. ஐயோ, என்னாச்சு? பாதி வேக்காட்டுல வந்துட்டேனே. நான் போய் அடிக்கணும் சாமி, வர்றேன். என்னடா அது? பாதி வேக்காட்டுல வந்துட்டேங்கறா? உலையில அரிசி போட்டு வந்துட்டாரு, பாதி வந்திருக்கோம். நான் போய் முழுசா வேக வைக்கணும் போறாரு. அதுக்கே அடிக்கணும்ங்கறா? அடிக்கணும்னு சொல்லணும், வடிக்கணும்னு சொன்னாரு. இல்லையே, என் காதுக்கு அடிக்கணும்னு தான் கேட்டுச்சு. அது சரி, அண்ணி அம்முக்குட்டிய நான் தொடறதுக்கு வேற வழியே இல்லையா? வழி தெரிஞ்சா நான் எந்த சோசியனை கூட்டி வரேன். நீங்க அண்ணி அம்பு குட்டிய தொடவே கூடாது. பெரியவங்களுக்கு எல்லாம் நமஸ்காரம் பண்ணிக்கமா.
பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ணே என்ன பாவண்ண அந்த பொண்ணு இதையாவது உங்க தம்பி கட்டிக்கட்டும். ஏய் என்ன அவ்வளவு அயோக்கியம் நினைச்ச? நினைக்கல, முடிவே பண்ணிட்டேன். சம்பந்தி ஆ? இந்த பையல கொஞ்சம் முதல்ல வெளியே அனுப்புங்க. நம்ம சிவங்கால இந்த 50 பைசா எடுத்துக்கிட்டு போய் கோயில தானே வாங்கிட்டு வந்திருக்கேன். அட அத சொல்லலடா, பொடி வாங்கிட்டு வர வேண்டும் பார்த்தா அதையும் வாங்கிட்டு வந்திருக்கேன். அப்ப இந்த 50 பைசாவை எடுத்துக்கிட்டு போய் நீயாவது புடிச்சிட்டு வாடா. நீங்க என்ன சொன்னாலும் சரி, நான் இந்த இடத்த விட்டு நகரவே மாட்டேன். பையன் முன்கூட்டியே செட்டப்போட வந்திருக்கான். நீ இங்கேயே நில்லு, ஆனா குறுக்க மட்டும் பேசாத. முயற்சி பண்றேன். அவன் கிடக்குறாங்க ஏதோ சின்ன சிறுசுக, பாத்துச்சுக்க பழகுச்சுக்க, பரிசமும் போட்டாச்சு. இனிமே ஆக வேண்டியது என்னன்னு பேசுவான். அதுவும் சரிதான். மாப்பிள்ளைக்கு நான் என்ன சீர்சனத்தி கொடுக்கணும்னு சொல்லிட்டீங்கன்னா நீங்க குடுக்கறது இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி என் தம்பி என்னமோ உங்க பொண்ணு குடுக்கணும்னு ஆசைப்படுறான். கொடுத்துருப்பா. இது கருமாரி அம்மன், இது காஞ்சி காமாட்சி அம்மன், மதுரை மீனாட்சி அம்மன், மேட்டுப்பாளையம் பத்ரகாளி அம்மன். ஆமா, பெரிய பாளையம் இல்லையா? பெரியபாளையம், பெரியபாளையம் பவானி அம்மன். அதான் நீ எதிரிலேயே இருக்கிய. தம்பி தமிழ்நாட்டை பூரா கவர் பண்ணிட்டான். கொஞ்சம் டைம் கொடுத்திருந்தா கல்கட்டா காளி, காசி விசாலாட்சி, காஷ்மீர் வைஷ்ணவின்னு வடநாட்டையும் கவர் பண்ணிருப்பான். நீங்க மட்டும் என்னவா கேரளா கவர் பண்ணலையா? உங்ககிட்ட கவர் ஆகல, எங்கிட்ட கவர் ஆயிடுச்சு. கம்முன்னுடா. தம்பிக்கு பக்தி அதிகம், நீங்க தப்பா நினைக்க கூடாது. அப்படி எல்லாம் வைப்பனுங்களா? இப்படி ஒரு மாப்பிள்ளை கிடைக்கிறதுக்கு நாங்க கொடுத்து வைக்கணுங்களே. தலைவர் ஐயா, தேதி பாத்துட்டேன். வர்ற வெள்ளிக்கிழமை நல்ல முகூர்த்த நாள், அன்னைக்கே கல்யாணத்தை வச்சுக்கலாம். அப்புறம் என்ன, மலை பத்திரிக்கை அடிச்சு கொடுத்துட்டு பாயசம் சோறு போட வேண்டியது தானே? ஏன் பத்திரிக்கை அடிக்காம பாயஞ்சோறு போட்டா நீ திங்க மாட்டியாக்கும்? அதுக்கு என்னங்க, செஞ்சுட்டா போச்சு. இப்ப மாப்பிள்ளை என்ன பண்றாருங்க? இப்போ விபூதி கொடுக்கறான். ஐயோ, அப்ப நாங்க புறப்படுறோம். பொழுது சாய அவங்க பிரிஞ்சதுக்கு அப்புறம் என் தம்பி அனுப்பி வைங்க. அண்ணா என்ன முடிஞ்சிருச்சா? என்ன முடிஞ்சு போச்சுங்கிற? பொண்ணு பாக்குறது அதான் பொண்ணை பாத்துட்டு இருந்தீல்ல, பார்த்தது போது போலாமா? அப்ப நாங்க வர்றோம். வரங்க. எப்படி நீங்க எல்லாம் வர மாதிரி இல்லையா? அட போங்கம்மா. டேய் டேய் வாடா. டேய் என்ன விரல புடிங்க வெளிய வச்சியா? நெட்டை எடுக்கிறேன். ஏண்டா சிவங்கால, இந்த ஜோசியத்து மேல உனக்கு நம்பிக்கை இருக்காடா? 100க்கு 100 உண்மைண்ணே. எப்படி? நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி எங்க தாத்தா செத்து போயிருவாங்கன்னு சொன்னாங்க. அதே மாதிரி எங்க தாத்தா செத்து போயிட்டாரு. செத்தே போயிட்டாரா? அப்ப விட்டுறா. அண்ணே, அண்ணி பால் கொண்டு வராங்க. என்னத்த பாலை குடிச்சு பழத்தை தின்னு. சேட்டா, பாதாம் பால். சரி பால் எங்கடா பாலு? குடிச்சாச்சே. யாரு? நான்தான். நீயா? ஆமா, பாலா போறத பசுவத்துல ஊத்துன்னு சொன்னாங்க, ஊத்திட்டேன். பசு வயிற்று ஊத்துன்னு தானே சொன்னாங்க, பண்ணி வயிற்று ஊத்துனா சொன்னாங்க. அண்ணே, ரொம்ப பேச நான் தூங்கிடுவேன். பல்லக்கெல்லாம் தட்டி போடுவேன். பாலையும் குடிச்சிட்டு தூங்குறானா? ஆளை மூஞ்சியும் பாரு. எனக்கு தூக்கம் வரல, ஒரு பாட்டு பாடு. என்ன? புதினே. சரி புடி. நேத்து ராத்திரி அம்மு. என்னது அம்முவா? ஐயோ அண்ணி, எனக்கு தெரியும்டா. ஆரம்பத்துல இருந்தே அவன் ஞாபகத்திலே இருக்கிற. 10 ஆளுக்கு பாலை வேற வாங்கி குடிச்சு விட்ட. இப்ப பாடுறேன். நேத்து ராத்திரி அம்மா. நேத்து ராத்திரி உனக்கு அம்மா, ஒவ்வொரு ராத்திரி எனக்கு சும்மாடா. சரி விடுங்கண்ணே, வேற பாட்டு பாடுறேன். அந்த நிலாவத்தா நான் கையில புடிச்சேன். எனக்கு இப்பதான் தெரியுது ஏன் இங்க இவ்வளவு நேரம் இருட்டா இருக்குதுன்னு. விடுறாத. விட்டு விட்டேன்.